இந்த நடிகருக்கு ஏன் இவ்வளவு கோடி சம்பளம்? பின்னால் இருக்கும் உண்மைகள். ஒரு நடிகருக்கு 50 கோடி, 100 கோடி, சில நேரங்களில் 200 கோடி வரை சம்பளம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கு மனசுலயும் இருக்கும். ஒரு படத்திற்கு ஏன் இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறார்கள்? இன்று நடிகர் பெயர், அவரின் சம்பளத்தின் பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள் பார்க்கலாமா? ஒரு நடிகரின் படம் வெளியாகும் முன் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தால் தயாரிப்பாளர்கள் அந்த நடிகருக்கு அதிகம் சம்பளம் கொடுக்க தயாராக இருக்கார்கள். இரண்டாவது காரணம் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல். நடிகர் பெயர், நடித்த படங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றால் அந்த நடிகரின் மதிப்பு அதிகரிக்கும். தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை செலவாக பார்க்காமல் முதலீடாக பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். மூன்றாவது காரணம் பிராண்ட் வேல்யூ. ஒரு நடிகரின் பெயரை ஒரு பிராண்டாக மாற்றிவிட்டால் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் விளம்பர நிறுவனங்கள், OTT தளங்கள் மற்றும் வெளிநாட்டு விநியோகிப்பாளர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். நான்காவது காரணம் OTT மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ். இப்போது படத்திற்கு வருமானம் திரையரங்கில் மட்டுமல்ல, OTT, சேட்டலைட், ஆடியோ ரைட்ஸ் போன்ற பல வழிகளில் கோடிக்கணக்கான வருமானம் வருகின்றது. இதனால் பெரிய நடிகர்களுக்கு அதிக சம்பளம் வழங்குகிறார்கள். ஐந்தாவது காரணம் ஃபேன் பேஸ். ஒரு நடிகரின் ரசிகர் பட்டாளம் எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு படத்திற்கு ஆரம்ப வசூல் உறுதியாக இருக்கும். அதுவும் சம்பள உயர்வுக்கு முக்கிய காரணம். அதனால் நண்பர்களே, ஒரு படத்திற்கு கிடைக்கும் பெரிய சம்பளம் வெறும் நடிப்புக்காக மட்டுமல்ல, அவர்களின் மார்க்கெட் வேல்யூ, ரசிகர்கள் ஆதரவு, பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகள் மற்றும் வணிக மதிப்பு ஆகியவற்றின் கூட்டுத்தொகைதான் அந்த சம்பளம். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நடிகர் பெயர், அவர்களுக்கு இந்த சம்பளம் நியாயமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.